அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கவுந்தப்பாடியில இருந்து வரேங்க. கவுந்தப்பாடி. அப்ப வந்து பப்பீஸ் கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்க. இது என்ன பிரீட்ல சேரும்? இது வந்து நாட்டுநாயிலேயே குட்டை ரகம். நாட்டுநாயிலேயே மினியேச்சரா? நாட்டுநாயிலேயே குட்டை ரகம். குட்டை ரகம். என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்னா? இது ஒரு குட்டி 500 ரூபா இருக்கு. ஒரு குட்டி 500 ரூபா. ஆமாங்க. எத்தனை நாளான பப்பீஸுங்க? இது 35 நாளான. 35 நாள். இப்ப நாட்டுநாயில குட்டை ரகங்கிறீங்க. நாட்டுநாய் வந்து அதிகமா யாரும் சேல் பண்ண மாட்டாங்க. இது வீட்டுல இருக்க 4-5 நாய் இருக்குங்க. அதனால இது சேல் பண்ணலாம். என்ன ரேட் வருதுங்க ஒவ்வொன்னு? ஒன்னொன்னு 500 ரூபா. 500 ரூபா வருது. இந்த மாதிரி குட்டி வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணலாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுங்க. 88 25 40 56 99. சரி, ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்யூ. வணக்கம் மக்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில நடக்கிற குணத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி பாத்திரலாம். இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை. நம்ம அப்படியே பதிவுக்கு போயிடலாம். இன்னைக்கு சேவல் வார்த்தை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. என்ன காரணம்னா உள்ள அந்த கோயில் ஃபங்க்ஷன் நடக்கிறங்காட்டி நாட்டினும் அது இதுன்னு போட்டு இடம் கொஞ்சம் க்ரௌடா இருக்குங்காட்டி சேவல் வார்த்தை கம்மியா தான் இருக்கு. விற்பனை விலை நிலவரத்தை அப்படியே பாத்திரலாம் நண்பர்களே. வாங்க பதிவுக்கு போவோம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கொட்டுவள்ளியில சேர்ற அருமையான சேவல். பச்சைக்கால சேர்றீங்க. சாரமஞ்ச காலம் பச்சைக்காலா? பச்சைக்கால தான் சேரு. ஏன்னா ரெண்டு மிக்சிங் ஆன மாதிரி இருக்குது. நல்லா வாழ்க்கத்தெல்லாம் ஜம்முன் இருக்கு. என்ன ரேட்டுமா வருது? 5000. எத்தனை கிலோ வெயிட்? 4 கிலோ வெயிட் இருக்கு. சரி, ஓகே. அதே மாதிரி செங்கருப்பு சைஸ் சேவல் ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. பார்க்க ஜம்முன் இருக்கு. குருவி பூவோட. என்ன ரேட்டுமா வரும்? 3 ரூபா. சரி, ஓகே. அது கையில வச்சிருக்கிறது இது செங்கருப்பு சேவல். இது என்ன ரேட்டுமா வருது? 2 ரூபா. சரி, ஓகேம்மா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா தூக்குவால் டைப்ல அருமையான செங்கருப்புன்னு கொண்டாந்துருக்காங்க. செங்கருப்பு தானது? 3 ரூபாயா? 3 ரூபாயா 2 ரூபாயா? ஃபைனல் என்ன ரேட்னு கொடுப்பீங்க? 2500 கொடுக்கலாம். மத்துப்பூவு கரும்புக்கு கருங்காலோட பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. நம்ம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா குருவி பூ மஞ்ச மூக்கு மஞ்சக்காலம் கொண்ட கொத்து வெள்ளம் கொண்டாந்துருக்காங்க. என்ன ரேட்னா வருது இது? 3500. கையில வச்சிருக்கிற அந்த சேவல் வள்ளுவர், ஒன்றரைக்கால் வள்ளுவர். இந்த மாதிரி சேவல் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? 30 உருப்படி இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தென்னம்பாளையம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 746357. சரி, ஓகே. இந்த செங்கருப்பு உங்களுதா? வீடு ஜம்முன் இருக்கு. ஆள் வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேண்ணா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா செங்கருப்பானா ஆள் பாக்குறது ஜம்முன்னு அம்சமா நின்று இருக்கு. என்ன கயிறே உடம்பு நிக்குது. நல்லா கை பழக்கமான சேவல். என்ன ரேட்னா வருது? நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான செங்கருப்பு சேவல். பாக்குறது ஜம்முன் இருக்கு. 10 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா? அது 5 கிலோ வரும். அந்த மாதிரி பெருவெட்டு சேவல் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். உங்க பேரு? வாரம் ரெகுலரா வந்துடுவீங்களா? சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அதே மாதிரி நல்ல பெருவெட்டு ரகத்துல அரண்மனை சேவல் சொல்ற லெவலுக்கு ஹைட்டு வெயிட்டுமா ஒரு சேவல் வந்திருக்கு. மயில்ல சேர்றது 6 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் எத்தனை கிலோ இருக்குங்க ஐயா? 5 கிலோ வெயிட் வரும். 5 கிலோ வெயிட் வர்ற சேவல். இந்த மாதிரி பெருவெட்டு சேவல் வேணாலும் நம்ம சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே. ஆனா இந்த சேவல் என்ன ரேட் வரும்? 3500. செங்கருப்பு 3 ரூபாய்னா கொடுக்கலாம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பெங்களூரா? பெங்களூர்ல இருந்து இங்க சேல்ஸுக்கா வாங்கிருக்கீங்களா? எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? எத்தனை பீஸ் வாங்கிருக்கு? 4 பீஸ். சரி, ஓகே. அங்கதான் இருக்கு, பாக்கலாமா? வள்ளுவர். இது என்ன ரேட் வருது? 4 ரூபா. அது உங்களுக்கு தானா? இந்த முன்னாடி மயில ஜம்முன் இருக்கு. இது என்ன ரேட்டுக்கு நான் முடிச்சீங்க? 3500. 3 அந்த ரேஞ்சுக்கு. சரி, ஓகே. எப்படி இங்க குளத்தூர்ல வந்து ரேட் பரவாயில்லையா? பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்ப அங்க கொண்டு என்ன பர்ச்சேஸ். சரி, ஓகே. அது போக உள்ள பாத்தீங்கன்னா ஆனா இந்த வாத்து என்ன ரேட் வரும்? 1000 1200. இது என்ன வாத்து? மணிலா வாத்தா? மணிலா வாத்து. மேலா ஃபீமேலா? பொட்டையா கடுங்கண்ணா?
ஆண் ஆண் வாத்து. இந்த மாதிரி வாத்து வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா? இதையும் கொடுத்துடலான்னு கொண்டாந்துருக்கீங்க. சரி ஓகேண்ணா. அப்படியே பாத்தீங்கன்னா கறிக்கான சேவல் இன்னைக்கு வரத்து கம்மியா தான் இருக்கு. அருமையான குன்றத்துல சேருன்னு நினைக்கிறேன். தூக்குவால் டைப் இருக்கு. அப்படியே இதெல்லாமே நல்ல எலும்பு தூக்குவால் டைப் போடுறது. ஆனா இதெல்லாம் என்ன ரேட்னா ஒரு கிலோ கணக்கா? கிலோ எத்தனை? கிலோ 600. சரி ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து கேஜி 600 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இங்க வரமா பொன்ற பொண்ணு இருக்கு. அது என்ன வரும் அவரு தானா? குருவிப்பு பசுப்பு பச்சை காலோட இருக்கிற அருமையான பொன்ற சேவல். என்ன விலை வரும்? 3 ரூபா. சரி ஓகே. இது நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பொன்ற சொல்லியில சேருன்னு நினைக்கிறேன். குருவிப்பூ கால் வந்து பச்சைக்கால்ல சேர்றது. என்ன ரேட்னா வருது? 5 ரூபா. இந்த விடை உங்களுதா? கிளிமுக்கு விடை ஒண்ணு கொண்டாந்து இருக்காங்க. அது அப்படியே நிறுத்திட்டு போயிட்டாங்க. யாருக்குமே தெரியல. 2,200ங்களா? 2,200 சொல்றாங்க இந்த கிளிமுக்கு விடை. ஐயா இந்த குஞ்செல்லாம் என்ன ரேட்டுங்க வரு? கோழி குஞ்சு வீடியோ எடுக்கிறத கேக்குறேங்க. எடுக்க வேண்டாம். சரி என்ன வேலை சொல்றீங்க? சந்தை விலை பயப்படாதீங்க. 12 குஞ்சு இருக்குதுங்க. 2,500. சரிங்க ஐயா. அது போக இன்னைக்கு சேவல் வரது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே அப்படியே பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தையில கோயம்புத்தூர் வியாபாரி பாப்பம்பட்டியானா கள்ளப்பாளையம்னா கோயம்புத்தூர் நம்ம பேருனா ராசனோட பிரதரு அப்படியே சொல்லலாம். அவரோட பட்டி தான். அண்ணங்கிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே தரமான குட்டிகள் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் நியாயமான வகையில இருக்கும். ஓகே இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற குன்னத்தூர் ஆட்டு சந்தையில பால் குட்டிகள் விலை நிலவரம் தான் பாக்குற நண்பர்கள். இது திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுற சந்தை. ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து விற்பனையில எப்படி போகுதுங்க? இன்னைக்கு எல்லாம் விற்பனை சுமார் தானா? சுமார் தான். எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? நான் ஒரு 10 குட்டி கொண்டு வந்தேண்ணா. 2 வித்தாச்சு. 2 மயிலம்பாடி குட்டி அருமையான குட்டி. 8 மயிலம்பாடி குட்டி இருக்கு. ஆமாண்ணா. சரி ஓகே அப்படியே விற்பனை விலை நிலவரம் பாத்திரலாமா? பாத்துடலாம்ண்ணா. இப்ப குட்டிகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம்? சந்தைக்கே வரலாம்ண்ணா. சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். ஆமாண்ணா. அப்பதான் வேணுங்கிற மாதிரி நினைச்ச மாதிரி. ஆமா வேணுங்கிற மாதிரி நிலவரத்துக்கு எடுக்கலாம். நிலவரத்துக்கு எடுக்கலாம். ஆமா. சரி ஓகே இப்ப கையில வச்சிருக்க இந்த 2 குட்டி என்ன? 2 கடா குட்டிண்ணா. 2 கடா குறும்பையில சேருமா இல்ல செம்பிளி தானா? செம்பிளி மயிலம்பாடி குட்டி. செம்பிளி மயிலம்பாடி குட்டி. ஆமா. கொஞ்சம் குட்டி தூக்காமி என்ன ரேட்னு வருது? 2 5 ரூபா சொல்லுண்ணா. 2 5 ரூபா சொல்றீங்க. ஃபைனல் என்ன ரேட்னா முடிக்கலாம்? ஃபைனல் ஒரு 4 ரூபாய்னா கொடுத்துலாம்ண்ணா. 2 கடாயா? 2 கடாய். 2 கடா குட்டி ஃபைனல் 4 ரூபாய்னா கொடுக்கலாம். 4 ரூபாய்னா கொடுத்துலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து இதுனா? இது 2 கடா குட்டிண்ணா. செம்பிளி. ஆமாண்ணா. செம்பிளிலே மயிலம்பாடி குட்டி. மயிலம்பாடி குட்டி. இது 2 என்ன ரேட்னா வருது? ஒரு 4 ரூபா சொல்லுச்சுண்ணா. ரெண்டுமே கடாய். ரெண்டுமே கடாய். ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஒரு 3 கொடுக்கலாம். 3,500னா கொடுக்கலாம். சரி ஓகே. அடுத்து இதே செம்பிளி தான். சுத்தமான செம்பிளி. சுத்தமான செம்பிளி. செம்பிளி என்ன ரேட் வருதுங்க? அண்ணா 2 ரூபா சொல்லுச்சுண்ணா. 2 ரூபா சொல்றீங்க. ஃபைனல்னா? பொட்டை குட்டிண்ணா. மூட்டு குட்டி. ஆமா மூட்டு குட்டி. ஃபைனல் என்ன ரேட் சொல்றீங்க? 1.25 கொடுத்துலாம். 1.25 கொடுக்கலாம். இது எத்தனை நாள் ஆன குட்டினா? என்ன 5 நாள் ஆச்சுண்ணா. 5 நாள் ஆன குட்டி. ஆமா 5 நாள். சரி ஓகேண்ணா. 16 கேட்டு கொடுக்கலனா அனுசரிச்சு வந்தா கொடுத்துடலாம். அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம். சரி அதுலயே கண் சவலை ஒண்ணு கண் கருப்புல ஒண்ணு சேர்றது. 2 பொட்டை குட்டி தானே? 2 மூட்டு குட்டி. ஆமா 2. என்ன ரேட்னு வருது? 2 ரூபா சொல்லுச்சுண்ணா. 2 சேர்ந்து 2000. ஆமாண்ணா. எத்தனை நாள் ஆன குட்டினா? அண்ணால ஒவ்வொரு வாரம் தான் ஆச்சு. ஒவ்வொரு வாரம் தான் ஆச்சு. பால் போடணும். ஆமாண்ணா. ஃபைனல் என்ன ரேட்னு கொடுப்பீங்க? ஒரு 17 கொடுத்துலாம்ண்ணா. ஒவ்வொன்னும் 2 சேர்ந்து 1,700 கொடுத்துடலாம். சரி ஓகேண்ணா. சரி. ஆனா இந்த குட்டி விலை முடிஞ்சுதா? விலை முடிஞ்சதுண்ணா. இங்க இது என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் முடிச்சு கொடுத்தீங்க? 2,500 சொல்லி 2,400 கொடுத்தாச்சு. விலை முடிஞ்சது. சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி. அவங்களும் வாங்கியிருக்காங்க. அடுத்து நான் அந்த கருப்பு குட்டி சேலம் பிளாக் 3 குட்டி ஒரே ஆட்டுக்குட்டி தானே? இல்ல வேறையா? ஒரு ஆட்டுக்குட்டி. இது என்ன ரேட் வருதுங்க?
ஜோடி 3 ரூபா. இது என்ன ரேட்னா வருது? ஜோடி 3 ரூபாய்ங்க. ஜோடி 3 ரூபா. ஆமாங்க. ஃபைனல் என்ன ரேட்னா 100 கொடுப்பீங்க? ரூபாய்க்கு கம்மியா கொடுக்கலாம். அது கம்மியா கொடுக்கலாம். ஆமா. ரெண்டுமே பறவையா கடாயா? ரெண்டு பட்டைங்க. ரெண்டு மூட்டு குட்டி. ஆமா. இன்னைக்கு வந்து எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க? நான் 5 குட்டி கொண்டு வந்தேன். 5 குட்டி கொண்டாந்துருக்கீங்க. சரி, இந்த மாதிரி குட்டிகள் என்ன இங்க சந்தையில வந்து வாங்கிக்கலாமா? பாத்துக்கலாம். இல்ல கான்டாக்ட் நம்பர் இது தரீங்களா? வேண்டாம் வேண்டாம். எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? குன்னத்தூர், புளியம்பட்டி, அன்னூர், புதுச்சந்தை, மூணாம்பள்ளி. மூணாம்பள்ளி இந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க. அங்க வந்து கூட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். இப்ப வந்து குட்டி விலை ஏறதுக்கு என்ன காரணம்னா? சரக்கு வெள்ளைங்க. சரக்கு குட்டி கிடைக்க மாட்டேங்குது. அதனால குட்டி ரேட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. என்ன அடுத்து எப்ப கம்மியாகும்? பேட்டை ஐப்பசி மாசம் தான் கம்மியாகும். ஐப்பசி மாசத்துல கம்மியாகும். ஆமா, அது வரைக்கும் கேரளா தான். சரி, ஓகே. சரிண்ணா, ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.